ஐயா சிவாய நமயா சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க ஐயா. இந்த களி எப்ப அழியும்? ஏதாவது மாற்றம் வாய்ப்பு இருக்கா? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏன் கேட்க கூடாது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இன்னைக்கு என்னங்க அரசியல் நடந்துட்டு இருக்கு? அண்ணாமலை பூரா ஓரம் கட்டிட்டேன், மத்தவங்க பூரா வந்து தூக்கி வச்சுட்டு இருக்கேன். இந்த வானதி சீனிவாசன் இவங்கள ரொம்ப உத்தம சிகாமணிகள் மாதிரி. சரி நாயேந்திர தமிழ் இசை சரி சரி இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு நட்டம் நிப்பாட்டிடுவாங்களோ? ஆமா, அவங்களாம் அவதார புருஷர்கள்ல. ஒண்ணு கேளுங்கய்யா ஐயா, சைஸ் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. முதல் கேள்வி நல்ல கேள்வி கேட்டீங்க. கலியுகம் பழியன்னு. கலியுகம் சீக்கிரம் அழிஞ்சு தொலையும். ஏன்னா பகவானே சொல்றேன், எங்க அப்பா சொல்றான் பாருங்க, மாசு களியறுத்து மக்கள் ஒரு மித்தவுடன் பாசு பதம் வாங்கி பாலன் கையால் நான் கொடுத்து கூப்பிடுதல் ஒன்றில் கோலயத்தை நான் கிறக்கி சாப்பிடுவேன் நெஞ்சை வாழ வைப்பேன் பாலரேங்க. சாதுக்களாகி நல்ல பிள்ளைகளை, என் பிள்ளைகளை நான் மோட்ச விட்டு கூப்பிட்டுருவேன். ஒரு சத்தத்துல இந்த சிருஷ்டி அழியுங்க. இந்த அனைத்து சிருஷ்டியும் அப்படியே இந்த இப்படி இந்த எப்படி சொல்றது, நூலினால் கோர்த்த மணிகள் போல உலகமானது என் வடிவில் இருக்குதுங்கிறான் எங்க அப்பா பகவான். அந்த மாதிரி அந்த ஒரு நூலை கட் பண்ணி விட்டு அவளும் முருந்துரும். அது போல அந்த உலகம் சீக்கிரம் அழிஞ்சிரும். ஏன்னா இங்க அயோக்கிய பயலுக்கு தான் காலம். அயோக்கியம் தான் மீண்டும் மீண்டும் ஜெயிப்பான். ஏன்னா இறைவன் சொன்னது. இந்த கலியுகத்துல சாமியை சொல்றான், ஈனருக்கு காலம் ரொம்ப ரொம்ப உண்டாகும், வீணர் வெறுப்பார் வீடதனை கெடுப்பார், தாண்டோரோட வேதம் தலையெளிய விட்டுடுவார், பொய் வேதம் பூமிதனில் பெருத்து மிக உண்டாகும், மெய் வேதம் தன்னை விரும்பாது இகழ்ச்சி செய்வார்னா. இன்னைக்கு அயோக்கிய பயலுக்கு தான் காலம். ஏன்னா கலியுகத்துல ஈசன் சிவபெருமான் கலியனுக்கு கொடுத்த வரம் அப்படின்னா, துரியோதனன் 6 பிறவி அசுரனா வந்தான். அதே போல அவனுடைய துரியோனுடைய 7வது பிறவி கலியனாக பிறக்கிறான். அந்த கலியுகத்துல கலியனா பிறந்தான். அப்பதான் சுவாமிகிட்ட அவன் கேட்ட வர என்ன தெரியுமா? மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாரும் என்றான். அரணுடைய வெந்நீரும் அந்தனரின் தன் பிறப்பும் வளமுடைய சக்தி வளக்கூறும் தாரும் என்றான். சிவம் மூலம் சக்தி மூலம் காமாட்சி தன் மூலம் சுப்பிரமணியர் மூலம் கணபதி மூலம் காலன் தன் மூலம் யமனுடைய மூலத்தையும் வாங்கிட்டான். அதனாலதான் இவ்வளவு துர்மரணம். புரியுதா உங்களுக்கு? கலியங்கிட்ட வரதான் முத வர என்ன கேட்கறான், எங்க அப்பாவுடைய திருமுடியை கேட்கறான். மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனர் சக்கரம் சூதம் தரமாட்டான். எங்க அப்பா பெருமாளுடைய திருமுடியும் சுதர்சன சக்கரத்தையும் கூடும். நான் ஏதுக்குன்னா எல்லா பிரிவிலையும் அதை வச்சுதான் கொண்டான். அதனால நான் கலியுகத்தில் நான் தான், என்னுடைய பிள்ளைகளும் நான் தான் ஆட்சியாளர்னு சொல்லி வரம் வாங்கிட்டான். சிவன் கொடுத்த வரம் பொய்யாகது. எங்க அப்பா எதை கேட்டாலும் கொடுத்துருவான். அன்னைக்கு வல்லரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டு ஓடுறான் சிவபெருமான். அதுதான் கலியனுக்கு வரத்தை கொடுத்து ஓடிட்டான். அதான் உண்மை. அதனால அன்னைக்கு கலியுகம் சொல்லுங்க. சொல்றேன் கேளுங்க. எதிரியா துரோகியா? யாரு அழிய வேண்டியது? எதிரியா துரோகியா? ஐயா, இங்க அயோக்கிய பயலுக்கு தான் காலங்கிற சிவன் கொடுத்த வரங்கிறேன். இப்ப நீங்க எழுதிய தெரியும், அண்ணாமலை மாதிரி நேர்மையானவனுக்குலாம் இங்க வாய்ப்பே இருக்காது. இங்க நடிக்கிறவன் அப்படியே மோடி வாழ்க அமித்ஷா வாழ்க பூஜா தூக்குறவன் சொம்பு தூக்குறவனுக்கு தான் பதவி கிடைக்கும். இங்க உண்மையா நேர்மையா தர்மத்தை நிலைநாட்டு வரவனுக்கு அவனுக்கும் அண்ணாமலை போன்ற நபர்களுக்கு பதவி கொடுக்க மாட்டானுங்க. அதான் உண்மை. இது இறைவன் சிவபெருமான் கொடுத்த வரம் அப்படி. ஏன்னா அயோக்கியன் தான் காலங்கிறான் சாமி. சாமியே சொல்றான்ல, கலியம் வாங்கின வர என்னன்னா, கலியுகத்துல என்னுடைய பிள்ளைகள் கலியனுடைய வாரிசுகள் தான் ஆட்சி ஆளும். அவன் சொல்றான், அவன் செத்து போயிட்டான். கலியன் அன்னைக்கு வரத்தை கொடுத்துட்டு அவனுடைய ஆட்சி முடிஞ்சு இப்போ ஆளக்கூடியது அவனுடைய வாரிசுகள். இவனுக்கெல்லாம் கொஞ்ச நாள் அழிவான். அழிஞ்சதுக்கு அப்புறம் தர்மயுகம் வரும். தர்மயுகம் வரும்போது யாரு? சுவாமி எங்க அப்பன் இறைவன் சிங்காசனத்துல உட்கார்ந்து அரசாள்வான். சாமியை சொல்றான், நடு தீர்ப்பு கேட்டவுடன் நாடாள நான் வருவேன், சீசன்மார் தன்னிடத்தில் மக்கள் தெளிவாக கேட்டிடுங்கோ, சொல்லுங்கப்பா அன்பருக்கு துணையாக இருந்திடுவோம். எங்க அப்பா என்ன வந்து எதுக்கு பூமியில அனுப்புறானா, உங்களை போல நல்ல ஆத்மாக்கள் நல்ல பிள்ளைகள் இந்த உலகத்துல இருக்கீங்க, உங்களெல்லாம் கரையேற்றுறதுக்கு தான் என்ன எங்க அப்பா இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கான். சொல்லுங்கப்பா அன்பருக்கு துணையாக இருந்துடும். என்ன போல நபரை உங்களுக்கு தான் புத்தி சொல்லியிருக்கான். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சாதுக்களே, என் பிள்ளைகளே, உங்களுக்கு அப்பா சிவ வீடு இருக்குது. அதுக்குள்ள இந்த படுபாவி இந்த நீசக்குள்ள ஆட்சியாளர்கள் இந்த ஊழல்வாதிகள் இந்த கும்பலெல்லாம் அழிச்சு இந்த நாய்களுக்கெல்லாம் இவனுங்களுக்கெல்லாம் நரக வாயிலுக்கு என்னுடைய ஆத்மாவை எடுப்பேங்கிறான். உங்களுக்குலாம் மோட்ச வீடு கொடுத்துருவான். அதனால கவலைப்படாதீங்க. தர்மயுகம் வரும்பொழுது யார் இருப்பான்னா, நல்லவர்கள் மட்டும் இருப்பாங்க. தர்மயுகத்துல மனுஷனுக்கு இந்த உடம்பு கிடையாது, ஒளி உடம்பு, தேவ சரீரம் கொடுக்கப்படும். அங்க எங்க அப்பா அரசாள்வான். அததான் சொல்றான், நடு தீர்ப்பு. இப்ப கேட்கப்படுறது கர்மா. 7 யுகத்துல பிறந்திருக்கோம். கிரேதா திரேதா துவாபர கலி 3 யுகம் கணக்கு இல்ல. அப்ப 7 யுகம். அப்ப 7 யுகத்துல இந்த ஆத்மா வந்துட்டே இருக்கு. இன்னும் உயிரிட இல்ல, மோட்சத்துக்கு போகல. நம்ம மனுஷனா பிறக்கிறோம், மாடு ஆடு பண்ணிட்டு பிறந்து சாவுறோம். இப்படியே தான் ரொட்டீனா வந்துட்டு இருக்கோம். அதனால நாம மோட்சம் அடையல. அதனால நம்ம அப்பாவை குறை சொல்லி புண்ணியம் இல்லை. அதனால இந்த பிறகு மோட்சத்தை கொடுத்துருவோம். சாதுக்களையே இந்த ஆடியை கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் முக்தி. உங்களுடைய ஜீவ வீடு அப்பாவுடைய நித்திய அந்த ஆனந்தமயமான உலகத்துக்கு உங்களுடைய ஆத்மா எடுக்கப்படும். உடல் அழிஞ்சிடும். உடல் எந்த கொம்பனாலும் காப்பாற்ற முடியாது. அதனால ஊழல்வாதி கும்பல் நரகத்துக்கு போயிடுவான். ஆனா தர்மயுகம் வரும் பொழுது சாதுக்களாகி நல்ல பிள்ளைகளுடைய ஆத்மா ஒளி உடம்பாகி அந்த ஆத்மா வருங்க. ஒளி உடம்போடு வரும். மலஞ்சலம் கழிக்காது. ஐயோ சொர்க்கத்துக்கு நேயா இருக்கும். அங்க இறைவனே ஆட்சி எங்க அப்பா சிங்கத்துல உட்காந்துருப்பான். அதனால கலியும் சீக்கிரத்தில் அழியானால கவலைப்படுங்க. அதனால இந்த கலியும் அழிவுற வரைக்கும் அண்ணாமலை மாதிரி நேர்மையான நபர்கள், இந்த காமராஜர் எங்க ஐயா மாதிரி நேர்மையான நபர்கள், இவங்க எல்லாமே புறக்கணிக்கப்படுவார்கள். காமராஜையே தோக்கடிச்சவங்க தானே அந்த கும்பலு. அதனால இங்க பாருங்க, நேர்மையானுக்கு வழி கிடையாது. இங்க பொய் ஊழல்வாதி இந்த கும்பலுக்கு தான் இந்த கழிவு அழிவுற வரைக்கும் இவனுடைய கைதான் ஓங்கி இருக்கும்.
சுயநலவாதிகள் ஓங்கியிருக்கோம். நீங்க நினைச்சிருக்கீங்க எங்க ஐயா பிதாமகர் பீஸ்மரையே ஒதுக்கிட்டாங்க. யோ இந்த கட்சி ஆரம்பிச்சு அவரையே ஓரக்கட்டி திண்ணையில உட்கார வச்சுட்டானுங்க சுயநலவாதிகள். ஐயா நீ இவ்வளவு தூரம் பண்ணல, எங்க ஐயாவுக்கு நீ இந்த குடியரசுத் தலைவர் பதவி கொடுத்தியா? நீ எங்க ஐயா பிதாமகர் பீஸ்மர் கொடுத்தியா? அத்வானிக்கு கொடுத்தியா? நீ கொடுக்கல. ஏன் ஒன்னு புரிஞ்சுக்கங்க ஐயா, இங்க இவனுக்கு பெரிய சுயநலவாதிகள் இங்க இருந்தா நல்லவெல்லாம் ஓரம் கட்ட போடுவாங்க. அண்ணாமலைக்கு சீட்டு கிடைக்கும் வருந்தாதீங்க. கழிவுக்கும் இப்படிதான் இருக்கும். ஏன்னா சிவன் கொடுத்தா வர அப்படிங்க நல்லவன் ஆள முடியாது. அண்ணாமலை அமைச்சராகணுமா நல்லா பொய் பேச தெரியணும், நல்லா ஜாலர் அடிக்க தெரியும். அப்படியே மோடி வந்துச்சுன்னா வந்தாருன்னா அப்படியே போய் பொன்னாட போட்டு அப்படி கூளை கும்பிட்டு போட தெரியணும். அவருக்கு கூளை கும்பிட்டு போட தெரியாது. மோடியே நாளைக்கு தப்பு பண்ணாலும் போயான்றுவாரு. அண்ணாமலை அப்படியாளு. கடகராசி அது தாய், கடகராசி வந்து தாய் ஸ்தானம். தாய் அது எதுக்கும் கட்டுப்படாது, போயான்றோம். மோடியாவது அமித்ஷாவது தப்பு பண்ண அவங்க பட்டியலே வெளியிட்டுருவாரு அண்ணாமலை. அதனால அண்ணாமலை வந்து அப்படிதான் நேர்மைக்கு தான் துணை போவாரு. அண்ணாமலை எதுக்கு இந்த அதிமுக கூட சீட்டு வாங்கலன்னா வேண்டாம்னாரு. ஏன்னா அதிமுக பட்டியலே வெளியிடுவேன்னாரு. சொன்னாரா இல்லையா? திமுக பட்டியலுக்கு அப்புறம் அதிமுக பட்டியல்னாரு. அப்படியே அவர் வாய் அடைச்சிட்டாங்க. அதனாலதான் இவங்க கூட இன்னும் ஜெயிக்க கூடாது, தனிச்சு சுயமா ஜெயிக்கணும்னு நினைச்சாரு. இவங்க அதுக்கு வாய்ப்பு அளிக்கல, அதனால சீட்டு வேண்டாண்டாரு. சரிங்களா? இதுதான் அண்ணாமலையுடையது. அதனால இங்க பாருங்க, நல்லவனுக்கும் காலம் கிடையாதுயா. சுவாமியே சொல்றான். எங்க அப்ப பரம்பொருள் சொல்ற பாருங்க, சிவன்ட்ட உரையாடுறான் மகாவிஷ்ணு. சிவபெருமான் சொல்றான் களி வரத்தை கொடுத்துட்டு, சிவனே பெருமாளை நீ போய் அழிச்சிட்டு அந்த கலியுகத்தை அழி அப்படின்னு சொல்லும்போது எங்க அப்பன் சொல்றான் மாய ஒரு பெருமாள்கிட்ட பெருமாள் வந்து சிவன்ட்ட உரையாடுறான் பாருங்க. என்ன சொல்றான்? சாமி சொல்றான் பாருங்க, களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சளிவாகி மேனி சடலம் இருளாகுமல்லோ, மெய் பேச வேணுமென்று மேவி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி பொழியும் போடு போடன, வாளாயுதத்தாலே வாய்த்த கணை அம்பாளே பாலாக்க என்றாலும் படாதே களியே, ஆறு பிறவி அளித்ததுவும் எந்தனக்கு நீரு போல் என்னது கான் நிற்களியை பார்க்கையிலே, என்ன விதத்தால் இவனை நான் அளிப்போம் என்று வண்ண சிவனாரே மனது வேறு என்னதுகான், மாய வலையை விட்டு மறைய போறேன் நானுங்க. நீ வரதை கொடுத்துட்ட, நீ ஒவ்வொரு வரத்தையும் கொடுத்து அசுரனு கொடுத்து அனுப்பிடுற. ஆனா அந்த படுபாவிகள் அழிக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே சிவனே, நீ எனக்கு என்ன விளையாட்டு பண்றியான்னு கேட்கிறார். மகாவிஷ்ணு உரையாடுறான். மகாவிஷ்ணு சிவன்ட்ட சொல்றான், இந்த கலியுகத்துல நானே அவதாரம் பண்ணி போனாலும் இந்த களிமாய எண்ணம், இந்த கலிநீசன் எனக்குள்ளே புகுந்து என்னையே பொய் பேச வச்சிருவான், என்னையே பித்தலாட்டம் பண்ண வச்சிருவான் அப்படின்னு சொல்றான். 6 பிறவி அவன் இரணியனா வந்தான், ராவணனா வந்தான், துரியோதனனா வந்தான், மனித உருவல வந்தான். நான் அவனை அழிச்சிட்டேன். ஆனா 7ஆம் பிறப்பு கலியனாக மாய்மால என்னமா அவன் கேட்ட வரான், என்னுடைய திருமுடி என்னுடைய சக்கராயத்தையும் கொடுத்துட்டிய சிவனே, இவனை நான் எப்படி அழிப்பேன்னு சொல்லி மகாவிஷ்ணு பெருமாள் புலம்புறான். பெருமாள் வல்லாத்தம் வைகுன் எங்க அப்பன் நாராயணன் புலம்புறான் சிவன்கிட்ட, இவனை எப்படியா நான் அழிப்பேங்கிறான். ஏன்னா சிவபெருமான் அவனுடைய வரத்தையும் கொடுத்துட்டான். கலியங்கிட்ட வரேன் சிவ மூலம் சக்தி மூலம். சிவனுக்கு சக்தி கிடையாது. எங்க அப்பனே பீஸ் பண்ண பல்பேர் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனால கலியுகம் முடிகிற வரைக்கும் அவனுக்கு கொடுத்த நாள் கொஞ்ச நாள் தான் இருக்கு, கொலைப்படாதீங்க. அதான் எங்க அப்பன் சொல்றான், மாசு களி அறுத்து மக்கள் ஒருமித்தவுடன், அதாவது சாதுக்களாகி சான்றோர்களாகி நல்ல பிள்ளைகளை ஒரு குடைக்கு கீழே கொண்டு வருவான் எங்க அப்பன். புரியுதா உங்களுக்கு? கொண்டு வந்த பிறகு தர்மம் உதிக்கும். அதுக்குள்ள இந்த அல்றச்சில்ற பயிலுக்கு, இந்த ஊழல்வாதி, இந்த பக்தி, அதாவது இறை நம்பிக்கை இல்லாத இந்த மூடர்கள், இந்த பக்தி இல்லாத கும்பல், இவன் எல்லாம் ஆத்மாவும் நரக குளிக்கு தூக்கப்படும். அவ்வளவுதான். மீளா நரகம் வரமாட்டான், அங்கேயே தான் இருப்பான். இவன் ஆத்மா செத்துக்கு நரகத்தை ஏமா கொண்டு போயிடுவான். கேள்வியே கிடையாது, தீர்ப்பே கிடையாது. சுவாமி அதான் சொன்னான், நடு தீர்ப்பு கேட்டவுடன் நாடாள நான் வருவேன், சீசன்மார் தன்னிடத்தில் மக்கள் தெளிவாக கேட்டிடுங்கோ, சொல்லுங்கப்பா அன்பருக்கு துணையாக இருந்திடுவோம். எங்க அப்பா என்ன அனுப்புனதே, எங்க அப்பா இந்த உடம்புல என்ன அனுப்புனதே சாதுக்களாகி நல்ல பிள்ளைகளுக்கு மோட்ச வீட்டுக்கு வழியை காட்டு மகனே என்ன அனுப்பியிருக்கேன். அந்த பைத்தியக்காரன் அனுப்புனே அதுதான். நீங்க நினைக்கலாம் அந்த பைத்தியக்காரன் ஏதோ அழுறான் உளறான் புலம்புறான்னு, கிடையாது. சொல்லுங்கப்பா அன்பருக்கு துணை என்ன வந்து எதுக்கு அனுப்பியிருக்கான்? உங்களை போல நல்ல பிள்ளைகள், இந்த ஆடியை கேட்கக்கூடிய நல்ல பிள்ளைகள் மோட்ச வீட்டுக்கு போகணும், அவங்களுக்காக தான் அனுப்பியிருக்கானே ஒழியா என்ன வேற எதுக்கு அனுப்பல. எனக்கு தெரியும், எனக்கு சராசரம் தெரியும், சூட்சம் என்னுடைய உலகம், அப்பாவுடைய உலகம். நீங்க எல்லாமே திவ்ய புருஷர்கள், ஆத்மா எல்லாத்துக்கும் இருக்கு. அவனுடைய சரீரம், இந்த உடல் மாயம், ஆனா ஆத்மா ஜீவன் எனது அம்சம், அப்பாவுடைய அம்சம் நீங்களாம். உங்களுடைய ஆத்மா ஒளி உடம்பு. நீங்க இந்த ஜட உடம்பு தான் பாக்குறீங்க. உங்களுக்கு உள்ள இருக்க மெய்யான அந்த ஆத்மாவை மோட்ச வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறீங்க. அதான் அப்பம் புலம்புறான், பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார், மேல் வீடு இழந்து செத்திருந்து தீ நரகச்சீல் குட்டியில அடைக்க கொத்தி இருந்த புழுக்கள் வந்து குஞ்சுதான். புழுதான் கொஞ்சம் இந்த ஆத்மாவை நரகத்துல அப்பாவை தேடணும், அப்பாவோட வீட்டுக்கு போவேன். அதனால நான் இந்த பைத்தியக்காரன் சொல்ற வார்த்தை எல்லாமே, இந்த பிச்சைக்காரன் சொல்ற வார்த்தை சத்திய வார்த்தை. இதை நீங்க நம்பினீங்கன்னு வைங்க, உங்களுக்கு மோட்ச வீடு திறக்கும். அப்பா சொல்றான், இதை மெய்யென்று சொன்னவர்க்கு மேலோகம் தோணப்படும், அம்மை உமை பார்வதியும் அறிவு சொன்னால் என் மகனை.
எங்க அப்பா புலம்புறான். இது மெய். இந்த வார்த்தை சத்திய வார்த்தை நான் சொல்றது. நீங்க என்னமோ பிறந்தோம், பிள்ளை குட்டியை பெற்றோம், பேரம்பத்தியை கண்டோம், செத்து மண்ணுக்குள்ள போயிட்டோம் நினைக்கிறீங்க. ஆனா பாவிகளே, ஐயோ நீங்களும் திவ்ய புருஷர்களையா? உங்க உடல் தான் யானையும், உங்க ஆத்மா விண்ணுலகம் போகும், தீர்ப்புக்கு போகும். அதான் கர்மம். அனிஷ்டம் இஷ்டம் இஷ்டம் திருவிதம் கர்மம் முடிஞ்சு போச்சு. கர்மா போய் நீ அனுபவிச்சாங்கனாலும் அப்பா தெரியுனா உன்னுடைய பாவ வினைகள் அத்தனையும் மன்னிக்கப்படும். உன்னுடைய சர்வதர்மான் சாமி சொல்றான், சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ்ய அகம்துவா சர்வ பாபேபிய ஓசேசிமா சூசகங்கிற. எதையும் பண்ணாத. நீ உன் கடமை நீ என்ன பண்ணலாம். நீ செவனேன்னு இருந்தாலும் உனக்கு நவகிரகங்கள் நடத்தும் உன் கர்ம வினைப்படி. நீ உன்னுடைய எண்ணத்துல என்ன இருக்கும், அப்பா சிவனை மட்டும் தான் நினைச்சுட்டு வச்சுக்கோ. உன்னுடைய எல்லா இன்னல்களும் கடந்து போகும். உனக்கு எந்த நோயா இருந்தாலும் சரியாயிரும். உன்னுடைய இறப்புக்கு அப்புறம் ஆத்மா திவ்ய புருஷன் திவ்ய மோட்ச விட்டு போயிடும். அதான் சாமி சொன்னா, பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோர்க்கு நோக்கிய கருணை உண்டாம் நோயிலா திருந்து வாழ்வார். தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்புவோர்க்கு பாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தாமே. நம்ம வாழ்க்கை எங்க இருக்கு? மறுமைதாயா வாழ்க்கை. மறுமை இறப்புக்கு அப்புறம் தான் வாழ்க்கை. இது ஒண்ணு இது மண்ணாங்கட்டியது, ஒரு மண்ணு கிடையாது. நம்ம கர்மாவை தொலைக்க வந்திருக்கோம். அதான் சாமியை சொன்னா, மிக உயர்ந்த சித்தியை அடைந்த பரமாத்மாக்கள் கூட என்னை அடைந்து விட்ட பிறகு துன்பத்துக்குரியதும் நிலையற்றதுமான மறுபிறவியை அடைவதில்லைங்கிறான் பகவான். அப்போ இது இந்த பிறப்புங்கிறதே துன்பம். இதுல கேக் வெட்டி வரை கொண்டாடுறான். நிறைய பேர் பட்டாக்கத்தி வச்சு கேக் வெட்டி கொண்டாடுறான். பாவிகளா, பிறப்பே துன்படா. நீ சாகுற வரைக்கும் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். பேசுற எனக்கு இருக்கும், எல்லாம் கர்மா. அதனால நம்ம அடைய வேண்டியது 7 வாய்ப்பு. நமக்கு இது 7வது பிறவியா கூட இருக்கலாம். 7 வாய்ப்பு தான் மனித பிறவி. இதை விட்டுட்டோம். ரஜசி பிள்ளைம் கத்துவா கற்பசி ஜாயுதே ததா பிள்ளைங்க தமசி முடிய ஜாயுதே. நம்ம புழு விலங்கு பறவைன்னு 84 பிறவிக்கு வந்துருவோம். மறுபடியும் மனித பிறவி கிடைக்காது. மறுபடியும் 84 பிறவிக்கு அப்புறம் கிடைக்கும். இது அரிய வாய்ப்பு. இதை மனிதர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் சொல்றது சத்திய வார்த்தை. ஏதோ வேடிக்கையா நினைக்காதுங்க. இதை கேட்டாலே பாவம் தொலையும் உங்களுக்கு. சாமி சொல்றான், வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டுமாடாங்கிறான். இந்த வார்த்தையை நீ இந்த அப்பாவுடைய சத்திய வார்த்தையை தான் நான் சொல்றேன். இது நீ காதுல கேட்டாலே உன்னை உண்மையா மையா நம்பி நீ கேட்டனா உனக்கு பூசி தின்ற பூரணங்கள், பூமியில உள்ள சுக செல்வங்கள் எல்லாம் கிடைக்கும். உனக்கு நோய் நொடி தீரும். அவ்வளவு சத்திய வார்த்தை. சாமி சொல்றான், மலடியும் இக்கதை மாவிருப்பத்தோடு இலகி தளமளந்தோடி அடி தான் கேட்பாளாயில் என்னானை உன்னானை பார்வதியால் ஈஸ்வரியால் தன்னானை பதலி உடனே கிடைக்க மாட்டாங்க. குழந்தை இல்லாத பெண்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்பாவுடைய வார்த்தை, சத்திய வார்த்தையை நம்பினீங்கன்னா உங்களுக்கு முதலை குழந்தை கிடைக்குங்கிற அப்பா சொல்றான், நான் சொல்லல. அதனாலயா இந்த அரசியலை விட்டு தள்ளுங்க. இங்க எவனுமே திவ்ய புருஷர்கள் கிடையாது நிலைக்கிறதுக்கு. ஆத்மா தான் திவ்ய புருஷன். நம்ம போக வேண்டிய வீடு நம்மளுடைய வீடு மேல் வீடு மேல இருக்கு, இங்க கிடையாது. நம்ம வீட்டுக்கு போறவங்க வழியை பார்ப்போம். இது பாலம். இங்க தங்க பூமிங்கிறது பாலம். கர்மாவை தொடக்க வந்த இடம். பாலத்தை கடந்து தான் போகணும். பாலத்துல யாரும் வீடு கட்டி வாழ முடியாது. இதெல்லாம் பாலம். நமக்கு தங்கியிருக்க வீடு கிடையாது. இதெல்லாம் பாலம். எப்ப வேணாலும் கூடுவான். அதான் சாமி சொன்னான், நடந்தால் அறிவார் நடக்கும் முன் ஒரு அருளும் செய். நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம வாழ்க்கையில எப்ப என்ன நடக்கணும் நமக்கு தெரியாது. நான் அப்பாவுக்கு தெரியும். கர்மவினின்படி அவன் தான் நடத்துறான். ஈஸ்வர சர்வபூதானம் சோர்ஜின் துஷ்டதி பிரமாயன் சர்வபூதானி எந்திரோட மாயாங்கிறான். முடிஞ்சு போச்சா? அப்பாதான் இதயத்திலிருந்து நடத்துறான். உன் கர்மவின்படி உனக்கு நீ செஞ்ச நல்ல தர்ம பயனுக்கு நல்ல பலன்களும் நீ செஞ்ச அநியாய அக்கிரமங்களுக்கு உனக்கு தண்டனையும் கொடுக்குது அப்பாதான் கொடுக்குறான். அதான் சாமி சொல்றான், உச்சி கிரகமடா உங்கள் ஒருவருக்கும் தெரியாது என் பச்சம் உண்டால் போதுமடா பகையில்லை என் மகனே யாருக்கும் பதறாதே அச்சமில்லை என் மகனே ஏடு தந்தேன் உன் கையிலே எழுத்தாணியும் கூட தந்தேன் பட்டயம் தந்தேன் நான் பகை தீர்ப்பேன் பதறாது என் பிள்ளைகளை பதறாத. உச்சி கிரகம் நான் தான்டா. உன்னுடைய கர்மவினைகள் நான் தான் பதிவு பண்ண. ராகு கேது சந்திர சூரிய எல்லாம் நான் தான். நீ என்ன மீறி இந்த உலகத்துல ஒண்ணு கிடையாது. பிரபஞ்சமே நான் தாங்கிறான் சாமி. அதான் சொல்ல. அதனால என்ன மீறி உன்னை எவனும் தண்டிக்க முடியாது. நான் நினைச்சா உன்னுடைய கர்மவினை மன்னிக்க முடியாது. அதான் என் பச்சை முண்டால் போதுமாடா பகையிலே என்ன நினைக்கிறான். உனக்கு ராகு நடக்குதா, கேது நடக்குதா, 7 நாட்டு சனி நடக்குதா, பயப்படாத. அப்பா இருக்கேன். நீ அப்பாவை நம்பினா ஒரு கிரகமும் உன்னை புடுங்க முடியாதுங்கிறான். நீங்க அப்பாவை உண்மையா நம்பணும். சும்மா நீங்க சீரியல் முகம் சின்ன அவங்க விஷயம் வரான்னு சொல்லி ஓடி போய் கூட்டத்தில் மிதிப்பட்டு சாகுறது, அவன் பின்னாடி விட்டு நடிகன் பின்னாடி போய் உளுந்து சாகுறது, இதெல்லாம் அப்பா சொல்லல. நீங்க என்ன சொல்ற? அப்பா தான் சொன்னா, திருத்தத்துடனே சிவத்தை தேடார்கள் கருத்துடனே பிச்சை எது போடாமல் பேய்க்கு கொடுத்திடுவார் அச்சமுடன் தண்டம் அதற்கிடுவார் உண்டாக்கி வைத்த சிவ உட்பொருளை தேடாது கண்டதெல்லாம் தெய்வம்னா கையெடுப்பார். அடுத்த வார்த்தை சொல்லக்கூடாது. எவனை வேணாலும் கும்பிடுவானா தெய்வத்தை தவிர. மனுஷன் முன்னாடி அலையக்கூடாதுங்க. இந்த பிள்ளைகள் மாயையில் இருக்காங்க. நடிகன் பின்னாடி அரசியல்வாதி பின்னாடி உங்க புனையில போவாங்க. தயவுசெய்து அப்பாவை தேடுங்க. நீங்க இந்த 7 வாய்ப்பு தான் மனித பிறவி. இதை விட்டுட்டீங்க. இது உங்களுக்கு 7வது பிறவியா கூட இருக்கலாம். இதை விட்டுட்டீங்க. புல்லு விலங்கு பறவை நீங்க ஆடு நீ ஆட்டுக்கு இருக்கீங்கம்மா, அதே ஆடா நீ 1 லட்சம் பிறவி பிறப்ப. 84 லட்சம் பிறவி இருக்கு. பாத்துக்க. பண்ணியா பிறக்க வேண்டியிருக்கும், நாயா பிறக்க வேண்டியிருக்கும். நான் சொல்ல அப்பா சொல்றேன் 7 வாய்ப்பு இது உனக்கு. சாமி சொல்ற பாருங்க, 6 பிறவி அறிய உன்னை நினையாமல் தூர்மிக பேசி தொழாத பேர் ஆனாலும் 7ஆம் பிறவியில் எல்லளவு நினைத்தாலும் வாரி அனைத்து வைகுண்டம் ஈவோனைங்கிற எங்க அப்பா கருணை கடல். நீ 6 பிறவி மனித பிறவி. எங்க அப்பா இந்த வீக்கி வீரமணி மாதிரி கண்டபடி கெட்ட வார்த்தையில பேசிட்டாலும் செருப்பு மாலை போட்டாலும் ராமனை செருப்பாடி சொன்னாலும் கூட உனக்கு 7வது பிறவி ஒரு 7 வாய்ப்பு மனித பிறவி கொடுப்பான். இந்த 7வது பிறவில எங்க அப்பாவை நீ எல்லளவு நினைத்தாலும் உனக்கு கட்டி பிடிச்ச என் மகனே வான்னு சொல்லி உங்களுக்கு மோட்சத்தை கொடுத்துருவான். வைகுண்டம் அழைச்சிட்டு போயிடா நித்தி வீட்டுக்கு. பெரிய கிடையாது. துன்பத்திலிருந்து விடுபட்டுருவா விடுதலை.
அதனால எல்லா மனிதர்களுக்கும் 7 வாய்ப்பு தான். தயவுசெய்து இந்த ஆடியோ கேட்கக்கூடிய பிள்ளைகள் சத்திய வார்த்தை நம்புங்க. இந்த உலகம் நம்மளுது கிடையாது. நம்ம பிரபஞ்சத்துல ஐயோ இதான் மாயை, பந்த பாசம் மாயை. சாமி சொல்றான், பாசம் அறுத்தல்லவோ பரகதியை நாடுவதுங்க. நம்ம கதி அங்க இருக்கு, மேல இங்க கிடையாதுப்பா. கேளுங்க பிள்ளைகளே, இந்த பைத்தியக்காரன் சொல்றதை கேளுங்க தயவுசெய்து. நான் சொல்லல, அப்பாவே சொல்றான் பாருங்க. பெற்றோர்கள் கண்டுகொள்வார் பேசறிய என் மகனே, கற்றோர்கள் கண்டுகொள்வார் கண்ணே திருமகனே. ஞானம் பெற்ற பிள்ளைகள் என்னை கண்டடைவார்கள். சிவன் சொல்றான், சிவபெருமான் சொல்றான், ஞானம் பெற்ற பிள்ளைகள் என்னை கண்டடைவார்கள். அதான் பெற்றோர்கள் கண்டு வருவார். ஞானத்தை பெற்றவர்கள், கற்றோர்கள் ஞான கல்வியை, ஞானத்தை பயின்றவர்கள், ஞானத்தை கற்றவர்கள் என் பிள்ளைகள் என்னுடைய நித்திய வீடே அடைவார்கள். இறைவனை நீ எப்ப வேணாலும் காணலாம். சாமியை சொல்றான், தன்னை நீ இமயமலையில போய் தான் சிவனை தரிசனம் பண்ண அவசியம் இல்லை, உனக்குள்ள இருக்காப்பா. சாமி சொல்றான் பாருங்க, தன்னை அறிந்ததுண்டால் தலைவனை நீ அறிவாய் மகனே, என்னை அறிந்தவருக்கு ஈசன் வழி சொல்லுகிறேன், கண்ணாலே மனக்கண்ணாலே காணும் அப்பா வழியதுதான், மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றானா இருக்குதடா, என்னை கண்ணாலே கண்டதுண்டால் களி தீரும் என்பனை கரையறிகிற மூவாசை பெண்ணு பொண்ணு மண்ணு 3 மாயையில் மனம் நம்மளை இழுக்கும். ரஜ தம சாபிபிய சத்துவம் பவதி பாரு. இந்த முக்குணங்கள் நம்மளை வந்து இந்த மாய வழியில சிக்க வைக்கும். நீ அப்பாவை மட்டும் நினைச்சிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ என்ன வேலை செய்ய, கசாப்படையில் கூட வேலை செய்ய, தப்பு இல்ல, உன் பாவம் மன்னிக்கப்படும். நீ அப்பாவை நினைச்சிட்டே இருந்தால் உனக்கு மோட்ச வீடு கிட்டும். அதனாலங்க நமக்குள்ளதான் சிவம் இருக்கா. நீ சிவனை தேடி இமய மேல போவாண்டா, காடு கரையில போய் அங்க உருண்டு பரண்டு உருண்டு சாகாண்டாம், கொடி மரத்தை சுத்தாண்டாம், கோபுரத்தை சுத்தாண்டாம். எங்க அப்பா சிவபுரம் சொல்ற பாருங்க, ஆடுகிடாய் கோழி பன்றி ஆயனுக்கு வேண்டாம் கான், மேலதாலும் கூறவை தோணி வேண்டாம் கான், ஈசனுக்கு ஒரு அன்பு மலர் எடுத்து அனுதினமும் பூசை செய்வாய், நடு தீர்ப்பு நான் கேட்க நாளெடுத்து வருகிறடா. அப்பா என்ன கேட்கிறான், பிள்ளைகளை எனக்கு ஆடு கோழி பன்றி அறுத்து பலியிட வேண்டாம், எனக்கு செடிகள்ல பூக்கக்கூடிய பூக்களை அள்ளி என் தலையில் கொட்ட வேண்டாம். அப்பாவுக்கு உன் இதயத்தில் இருக்க அன்பு மலர் எடுத்து, உன் இதயத்தில் அன்பு இருக்கு, அந்த அன்பை மட்டும் தான் கேட்கிறான். எவ்வளவு எளிமையான கடவுளை எங்க அப்பா சிவபெருமான். உனக்கு என்னையா கேட்டான், அவனை தேடியா உனக்கு மோட்சம். அதை விட்டுட்ட முடிஞ்சு போச்சு. சாமி சொல்றான், பிரம்மன் பகைத்ததுண்டால் நீங்கள் பேசாமல் போய்விடுவீர், விஷ்ணு பகைத்ததுண்டால் வெறியாட்டம் கண்டிருவீர், ருத்திரன் பகைத்ததுண்டால் உயிர் பிழைக்க மாட்டீரப்பா, காலனும் வந்ததுண்டால் உங்களை கைப்பிடியாய் கொண்டு போவான், இத்தனை பேர் சேர்ந்திருக்க ஈசன் என்ன செய்வேனடா, அவரவருக்கு இட்ட குறை ஆதிமுடி என்ன செய்வேன், நடு தீர்ப்பு நான் கேட்க நாள் எடுத்து வருகிறதா. இந்த பூமியில 1000 கோடி 5000 கோடி ஊழல் பண்ண கும்பல், இந்த புறம்போக்கு இவனுக்கு என்னையா தெரியுது, எதுக்கு பிறந்த கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த முட்டாள்கள். அடே நீ செத்து போயிட ஆத்மா அடியாடும், ஆத்மா கூட போய் தீர்ப்பு கேட்பான். அதெல்லாம் நடு தீர்ப்பு ஒண்ணு. ஐயோ நரகச்சட்டியில நரகத்துல நரகாக்கின அக்னியில கொண்டு போடுவான்டா, முட்டாள்களை உணருங்கடான்னு சொன்னா இந்த பைத்தியனுக்கு இவன் கேட்பானா. ஆனா அப்பா சிவபெருமான் சொல்றான், இவனுக்கு ஒரு பயிலும் தப்ப முடியாது. அதனால பாருங்க, சாமியை சொல்றான், கொழுந்துப்பு மஞ்சனை மலை குப்பையுடன் சந்திரமும் விழுந்து நமஸ்காரம் முதல் வேண்டாம்னு சொல்லிட்டு. அப்பா என்ன கேட்கறான், கொழுந்துப்பு மஞ்சள் மலை ஏன் எனக்கு எதுவும் வேண்டாடா, அப்பாவுக்கு வில்லுவத்தால அர்ச்சனை பண்ணணும் அப்படிலாம் ஒண்ணு கேட்கலடா, கொழுந்துப்பு மஞ்சள் மலை அள்ளி போட்டு அப்பா அதை கேட்கலடா. அப்பா என்ன கேட்கறான், கொழுந்துப்பு மஞ்சனை மலை குப்பையுடன் சந்திரமும் விழுந்து நமஸ்காரம் முதல் வேண்டாம், எனக்கு வேண்டாம், நீ அப்பாவை அன்பு படுத்த அப்பான்னு ஊருக்குங்கிறான். அப்பாவை நீ அப்பான்னு ஊருக்குன்னா உனக்கு மோட்சம். அதை விட்டுட்டு என்னமோங்க இந்த அரசியல் விட்டு தொலைங்க. இங்க எவங்க 1000 வருஷம் வாழ போறான். அதனால விடுங்க, சராசரத்தை தேடுங்க, முக்திக்கு வெளியே தேடுங்க. இது அண்ணாமலைக்கு தெரியும். அண்ணாமலை வந்து ஞானம் பெற்ற பிள்ளை. அதனாலதான் அண்ணாமலை பதவி வேண்டாம், கூந்துடா போங்கடா, உன் பதவி நீ வச்சுக்கூட செஞ்சு தொலைங்கடான்னு சொல்லிட்டு தான் ஏதோ வந்துட்டாரு, கடமைக்கு பிரச்சாரம் பண்ண போறாரு, அவ்வளவுதான். அதனால சரி, நமக்கு அது எதுக்குங்க, அரசியல் விடுங்க சரிங்களா. அதனால வானதி டெபாசிட் வாங்கினா என்ன வாங்கலண்ணா, அண்ணாமலைக்கே தெரியும் வானதி டெபாசிட் வாங்காதுன்னு. இது அண்ணாமலை கூட மனசாட்சி தெரியும். சரி, ஓம் நம சிவாய திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம்.
இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலம் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளை. நம சிவாய்.